வழக்கம் போலவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய 2 ஆயுதங்களை கையில் எடுத்திருக்காங்க. முதல் ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை, இரண்டாவது ஆயுதம் என்ன அப்படின்னா அதிமுக. அதாவது கடந்த 3 வருடங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் போடக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக விரைவில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தி தான். இது முதல்ல எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போ அதிமுக என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கு அண்ணாமலை தான் காரணம். அதனால அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவை மீண்டும் அந்த கூட்டணியில சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ்ல அவங்க செய்திகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அவர் கோவை மக்களவை தொகுதியில் தோல்வி அடைந்தார் இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு மாநில தலைவரே எம்பியா ஜெயிக்க முடியல, அதனால இவரை வந்து அந்த பதவியில இருந்து தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அவர் லண்டனுக்கு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்க போயிருந்தாரு. அப்போ அவர் வந்து படிக்கலாம் போகல, அவரை மாநில தலைவர் பதவியில இருந்து நீக்க போறாங்க, அது இங்க இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து லண்டனுக்கு போறாரு, பயந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்களுக்கு இப்போ லட்டு மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு. அதாவது கேரள மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருந்த திரு கே சுரேந்திரன் அவர்கள் மாற்றப்பட்டு முன்னாள் மத்திய இணையமைச்சரான திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் புதிய பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதை மையமாக வைத்து இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் என்ன செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக தலைவராக வேறு ஒருத்தர் நியமிக்கப்பட போகிறார் அப்படின்ட்டு நிறைய பேரை சொல்றாங்க. ஒரு ஊடகம் என்னன்னா ஒருத்தர் பேரை சொல்லுது, இன்னொரு ஊடகம் என்னன்னா இன்னொருத்தர் பேரை சொல்லுது. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஊடகங்கள் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காக அண்ணாமலை அவர்களின் பெயரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டிலையும் பாஜக இருக்கு, கேரளாலையும் பாஜக இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் பாஜக இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு மாநிலத்துல பாஜக தலைவர் மாற்றப்பட்டாரு அப்படின்னா தமிழகத்திலையும் மாற்றப்படலாம் அப்படின்னு நீங்க ஒரு செய்தி போடுறீங்களே, இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் தலைவர் மாற்றப்பட்டாரு அப்படின்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்னு எப்பயாவது நீங்க செய்தி போட்டிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு செய்தி போட முடியுமா? அவங்க உங்களை சும்மா விட்டுருவாங்களா? ஸோ தொடர்ந்து சாஃப்ட் டார்கெட்டா உங்களுக்கு பாஜக இருக்கா அப்படிங்கிறதா நம்மளுடைய முதல் கேள்வி.